என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. கலைஞர் அவர்களே காலையில் செய்கிறார்கள். 93 வயதிலும் இன்னும் அவர்கள் எவ்வளோ அழகாக பேசுகிறார்கள், எவ்வளவு வேலை செய்கிறார்கள் பாருங்கள். யோகாசனம்தான் அவர்களுக்கு கை கொடுக்கின்றது. அவருடைய அமைச்சர்களெல்லாம் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது யோகாசனம் என்பது ஏதோ ஒரு பயிற்சி அல்ல, உடலை பேணுவது. நாம் 2 வீலர் வச்சுருந்தால் அதை பேணுகிறோம், 4 வீலர் வச்சுருந்தால் பேணுகிறோம், வீட்டை வெள்ளையடிக்கின்றோம், நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுகிறோம். இந்த உடல் எத்தனையோ வேலையை செய்கின்றது, உள் உறுப்புகள் எத்தனையோ வேலையை செய்கின்றது. வயிற்றை பராமரிக்கவில்லை, நுரையீரல் இருதயத்தை பராமரிக்கவில்லை, மூளையை பராமரிக்கவில்லை. யோகாசனம் ஒன்றுதான் உள் உறுப்புகளை பராமரிக்கிறது, நம்ம நோயின்றி வாழ வைக்கிறது, நினைத்த காலம் வரை வாழ வைக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஞானேஸ்வரி வந்திருக்கிறார்கள். 46 வயது. 2 மாதமாக நமது வெளியில் இருந்தவர்கள் தூரத்திலிருந்து நமது பயிற்சியாலைக்கு வந்து அவருடைய கணவரோடு பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கொண்டு இப்பொழுது அவர்கள் திரிகோணாசனத்தை செய்ய போகிறார்கள். அப்படியே மெதுவாக எழுந்திருங்கள். கொஞ்சம் வலது பக்கம் போங்க, நல்ல வைங்க, காலாகாலமாக கையை மெதுவாக பண்ணணும், அவசரப்படாமல். முதல்ல வலது பக்கம் அப்படியே மெதுவாக இறங்க. இன்னும் கொஞ்சம் கையை அப்படியே கீழே இறக்க முயற்சி பண்ணுங்க. சரி, இந்த திரிகோணாசனம் இடுப்பை குறைக்கக்கூடிய ஆசனம். ஒரு குழந்தை பெற்று விட்டாலே பெண்களுக்கு இடுப்பு பெரிதாகி விடுகிறது. இடுப்பு என்பதுதான் பெண்களுக்கே ஒரு அழகு. அந்த இடுப்பை பெரிதாகிவிட்டதென்றால் அவருடைய அழகு பொலிவு குறைந்துவிடும். அது ஒரு வியாதி என்று கூட சித்த வைத்தியத்தில் ஸ்தூல சரீரம் என்ற ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வியாதி வந்து எடுக்கிறது. மெதுவாக எழுந்திருங்கள், மூச்சு இழுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். அப்படியே வச்சுக்கோங்க, காலை அகலமாக கை நீட்டுங்க. அப்படியே இடது பக்கம் சாய்ங்க. இறக்குங்க கையை, மேக்ஸிமம் எவ்வளோ இறக்க முடியுமோ இறக்குங்க. கால் முட்டு மடங்காமல் காலை நிமிக்க வேண்டும். என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். புஜத்தில் உள்ள வலிகளெல்லாம் நீங்கிவிடும், இடுப்பு சதை குறைந்துவிடும். இடுப்பிலே சில பேர்களுக்கு பந்துக்கிண்ண முட்டில் வலி வரும். என்ன காரணம் என்றே தெரியாது, பந்துக்கிண்ண முட்டிலே வலி வரும், இடுப்பிலே வலி வரும், முதுகிலே வலி வரும். அவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இறக்குங்க, கையை கீழே போடுங்கள், மூச்சிடுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். பக்கவாட்டில் கால் நல்லா அகலமாக வச்சுங்க. நல்ல கையை இன்னும் கொஞ்சம் அகலமாகிங்க, காலை அகலப்படுத்துங்க. கையை நல்லா உயர்த்துங்க, வலது பக்கம் இறங்க. இடுப்பு பகுதிக்கு எந்த பயிற்சியும் கொடுப்பதில்லை, புஜத்திற்கு எந்த பயிற்சியும் கொடுப்பதில்லை. பாருங்கள், இடுப்புக்கும் புஜத்திற்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறிய பயிற்சி, எந்த முயற்சியும் இல்லாமல் வலியும் இல்லாமல் செய்யக்கூடிய பயிற்சி. இடுப்பு பெரிதாகிவிட்டது என்று கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? பையன் மெதுவாக காலை அகலப்படுத்துங்க, மூச்சு விடுங்க, நல்ல மூச்சு இழுத்துக்கிடுங்க. இப்போ இடது பக்கம் கையை சைடில் நீட்டுங்க. காலை அகலப்படுத்து, எவ்வளோ முடியுமோ எடுத்துங்க. மெதுவாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. அப்படியே இருங்க, ரொம்ப ரொம்ப இறங்க வேண்டாம், அப்படியே இருக்கு. டைட் பண்ணக்கூடாது. உடம்பை இலக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா
போதும். ஒரு 20 எண்ணிக்கை. மெதுவாக கையை இறக்குங்க. அப்படியே கீழே உட்காருங்க. அங்கே பார்க்க திரும்பி உட்காருங்க. இந்த இடுப்பை குறைப்பதற்கு ஒரு எளிமையான ஆசனம். கையை உயர்த்தி கும்பிடுங்கம்மா. கையை தலைக்கு மேலே உயர்த்துங்க. நல்ல கையை கொருங்க. கையை கொறுத்துக்குங்க. இப்போ வலது பக்கம் சாய்ங்க. முடிஞ்ச அளவு போதும், அவ்வளோ போதும். இப்படியும் உட்கார்ந்து கொண்டு இடுப்பு சதையை குறைக்கலாம். இது உட்கார்ந்து சாய்வாசனம் என்று சொல்கிறார்கள். எளிமையான ஆசனம். முடியாதவர்கள், இயலாதவர்கள் நேராக நிமிர்ந்து மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மூச்சு இழுங்கள். அப்படியே இடது பக்கமாக சாய்ங்கள். கையை வைத்துங்க. நேராக வாருங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் இடது பக்கம் சாயுங்கள். கையை கீழே போட்டு விடுங்கள். நேராக நிமிர்ந்திருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, எந்த வயதிலும் ஆசனங்களை செய்து நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். 84 லட்சம் ஆசனங்கள் வைத்திருக்கிறார்கள். நமது முனிவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று வெளிநாட்டவர்களாலும் வியக்கிறார்கள். எப்படி 84 லட்சம் ஆசனை கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்கு. வெளிநாட்டிலே விளையாட்டுகள் எல்லாம் பார்ப்பீர்களானால், கிரிக்கெட்டெல்லாம் எல்லோரும் விளையாட முடியாது, பேட்மிண்டன் எல்லோரும் விளையாட முடியாது. கிராமத்தில் போனால் அவன் கிரிக்கெட் எங்கே விளையாட முடியும், கிரவுண்டு எங்கே இருக்குது, பேட்மிண்டன் எங்கே விளையாட முடியும்? இதெல்லாம் வீட்டிலே இருந்து கொண்டு செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகள், இலகுவான பயிற்சிகள், காசு செலவில்லாத பயிற்சிகள். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி நமது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.